கல்லூரி அதிபர் அவர்கள் உங்களுக்கு வெண்கலம் தொடர்பான செயற்பாடுகள் எவ்வாறு மாணவர்களுக்கு பயனளிக்கிறதாக அமையப்பெறுகிறது என்பது பற்றிய விவரங்களை கூறியிருந்தார். உண்மையிலே வெண்கலம் நிறுவனம் மலையகம் மற்றும் கிழக்கு மாகாணம் பிரதேசத்து மாணவர்களினுடைய அவர்களின் கல்வி முன்னேற்றம் தொடர்பாக மையப்படுத்தி தங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதற்காக நிறைந்த அர்ப்பணிப்போடு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற போது யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பல ஆசிரியர்களை வளவாளராக இணைத்துக் கொண்டார்கள். அவர்களினுடைய பிள்ளைகளும் பயன்பெற வேண்டும். யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற பிள்ளைகளும் கஷ்டப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இது ஒரு தேவைப்பாடாக இருக்கிறது என்று அவர்களால் இனங்காணப்பட்டது. அதிலே எமது பாடசாலையும் அந்த வகையிலே இனங்காணப்பட்டது. ஏனென்று சொன்னால் எமது பாடசாலையிலே விடுதி மாணவர்கள் இருக்கின்றார்கள் மற்றும் பால்வகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள். துர்காபுரம் மகளிர் இல்லத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதைவிட எலிம் நிறுவனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாணவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய குடும்ப கஷ்ட நிமித்தமோ அல்லது வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே எமது பாடசாலையை இணைந்து கொண்டு கல்வி கற்கின்றார்கள் என்பதை இனங்கண்ட அடிப்படையிலே மாணவர்களுக்கான செயற்பாடுகளை அவர்களுடைய கல்வியினுடைய ஊக்கத்தை மேலும் வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கையேடுகளை வழங்கி இலவசமாக வழங்கி அவர்களினுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த முறை தமிழ் பாடத்தினுடைய வளவாளராக பலர் நாங்கள் இணைந்து கொண்ட போது அதில் எங்களுக்கு தமிழ் பாடம் சார்ந்த கையேடு, அதே மாதிரி இந்து நாகரிக கையேடு, மற்றது ஊடக கற்கனரைக்குரிய கையேடு, அரசியல் விஞ்ஞானத்துக்குரிய கையேடு, இவ்வளவு பாடத்துக்குரிய கையேடுகளும் எங்களுக்கு இலவசமாக தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து காவோதர சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் மாணவர்களுக்கு அவர்களுடைய இந்த பணி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எமது கல்லூரி சமூகம் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம்.